கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுடைய ஜெபமா இருக்கிறது. தேவன் இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஸ்லாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். மாதத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு போதுமானவராக இருந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா சங்கீதம் 138 7வது வசனம். நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். எவ்வளவு ஒரு நம்பிக்கையான ஒரு வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் அப்படின்னு தாவீது பக்தன் பாடுறார். அப்படி என்ன, யாருக்காவது ஏண்டா வாழ்றோம், என்னத்தை சாதிக்க போறோம் அப்படிலாம் உங்களுக்கு மனசோர்வு இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு குட்டி நடந்த நிகழ்ச்சி உங்களோட பகிர்ந்து கொள்றேன். வில்லியம் என்ன செஞ்சாருச்சுன்னா, இனிமேல் நம்ம என்னது வாழ்றது, நம்ம என்ன செய்யலாம், பேசாம நம்ம உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நைட்ல கிளம்பி போறாரு. அப்படி போகும்பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அது மூடு பனி வந்துருச்சு. அதனால அவருக்கு எந்த இடத்துல போய் சாகணும்னு நினைச்சாரோ அந்த இடத்துக்கு போற வழி அவருக்கு தெரியல. எப்படியாவது அதில் நீர்ல குதிச்சு நம்ம செத்துடணும் அப்படின்ட்டு அவர் போறாரு. ஆனா அவரால் என்ன செய்ய முடியல, போக முடியல. என்னடா ஒன்னும் வாழ்றதுக்கும் வழி இல்லை, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பார்த்தா அவருக்கு ஒரு சின்ன ஒரு லைட் வெளிச்சம் மாதிரி ஒரு தெரியுது. அப்ப அதை நோக்கி என்ன செஞ்சதுன்னா நடக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அதை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, கடைசி அந்த லைட் இருக்கிற இடத்துக்கு க்ளோஸா போய் பார்த்தா அவருடைய வீட்டுக்கே அது என்ன செஞ்சுட்டாரு, அவரு திரும்பி வந்துட்டாரு. அந்த வெளிச்சம் எங்க இருந்துன்னா அவருடைய வீட்டுல இருந்துதான் அவருக்கு அந்த வெளிச்சம் காட்டுச்சு. அப்பதான் அவர் உணர்ந்தாரு, ஆண்டவர் என்னை மரிப்பதற்காக வைக்கல, ஆண்டவர் எனக்கு உயிர்ப்பித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை எழுதுறாரு. ஆண்டவரே நீருடைய அவர் எனக்காக வைத்திருக்கிற பிளான்லாம் எனக்கு தெரியல, நீ ரொம்ப ஆச்சரியமான விதமாக நீர் எங்களை வழி நடத்துகிறது. என் துன்பத்தை நான் எல்லாத்தையும் வெறுத்து மரணம் அப்படின்ற முடிவுக்கு வந்த பொழுது கூட நீர் என்ன செஞ்சிரு, அதன் மத்தியில என்ன செஞ்சு உயிர்ப்பித்தீர் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை செய்ற அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. வேற யாரும் இல்லை, அவர் ஒரு பெரிய பாயட், அவர் பெரிய ஒரு பாயட்டா பிற்காலத்துல அவர் மாறினார். ஏன் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்களும் நானும் கூட அநேக வேளைகளை இப்படிதான் யோசிக்கிறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டார், இனிமேல் என்ன அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுடைய துன்பத்தின் வழியிலும், நீங்க நல்லா இருக்கிற போது மட்டும் இல்ல, நீங்க துன்பத்துல இருக்கும்போது கூட நான் என்ன செய்வேன், உங்களை உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நம்ம எதை குறித்த நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. எல்லாம் நடக்குது, எல்லாம் நடந்தாலும் எல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது, நம்முடைய இயேசப்பாவுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அவர் கரத்துல இருந்தா நமக்கு எல்லாம் வரப்போகிறது, ஆசீர்வாதங்கள் வரப்போகுது, தேற்ற போகிறார். அவருடைய வலது கரத்தால் நம்ம தாங்க போறாரு, அவர் நம்மை தூக்கி சுமக்க போறாங்க. எவ்வளவு ஒரு அன்பான கடவுள்ல. 11 மாதங்களை தூக்கி சுமந்தவர் 12வது மாதத்திலும் நம்ம எல்லாரையும் என்ன செய்வாரு, சந்திப்பார். நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். ஒருவேளை போன மாதத்துல இருந்த வியாதிகள்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார், போன மாதம் இருந்த கவலையில இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு நன்மையாக செய்து தர வல்லவராக இருக்கார். அவரு என்னுடைய கஷ்டப்படுவதை அவர் பார்த்து சந்தோஷப்படுகிற கடவுள் இல்லை, அவர் கண்ணீர் விடுகிறார். நீங்க கண்ணீரோடு அழுதுவீங்கன்னு சொன்னா அவரும் என்ன செய்வாரு, கண்ணீர், என் பிள்ளை இவ்வளவு அழுகுதே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஏற்ற வேளையில அவர் நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவருடைய பலத்த கருத்துக்களை என்ன செய்யணும், நீங்களும் நானும் அடங்கி இருப்போம் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சிகள், தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவர். ஏன்னு சொன்னா 5 அறிவுள்ள காகம், பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றையும் போஷிக்கிறாங்க. அப்பேற்பட்ட அன்பான தேவன் உங்களை என்னை கைவிட்டுருவாரா? உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களை என்னையும் கைவிட்டுருவாரா? இவ்வளவு நாள் காப்பாற்றின தேவன் தொடர்ந்து நம்மை காப்பாற்றுவார். அந்த விசுவாசத்தோட, அந்த தெய்வ நம்பிக்கையோட நம்ம என்ன செய்வோம், அவர் எப்பொழுதும் கிட்டி சேருகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை தவறான பாதைக்கு செல்வதற்கு வழி நடத்த மாட்டாரு. ஒருவேளை துன்பம் நமக்கு வந்தாலும் கூட அதன் மத்தியிலும் நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கார். அந்த துன்பத்தை கடந்து வருவதற்கான பலத்தை தர அவர் வல்லவராக இருக்கார். நமக்கு தெரியாது, எல்லா நேரத்திலும் சந்தோஷமா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. சில நேரத்துல கஷ்டங்களே நம்ம என்ன செய்யும்,
நம்முடைய ஆண்டோடு இருக்க உறவை பலப்படுத்த, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த நிறைய காரியங்கள் இருக்கு. சரிங்களா? அது நீங்க ஆண்டவரோடு கூட உங்களுடைய உறவை நீங்க புதுப்பித்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்த நீங்க விருப்பமா இருந்துச்சுன்னா உங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுடைய வழிகளை உங்களுடைய துன்பத்தின் வழியாக உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் என்று சொல்லி தாவீது பக்தன் பாடினது போல கர்த்தாவே, இந்த காலையிலும் நாங்களும் சேர்ந்து இந்த வசனத்தினுடைய பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, நீர் எங்களை தேற்றி உங்களுடைய கோல் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து ஒரு வருடத்தின் கடைசி மாதத்தை காணும்படியான கிருபையை செய்திருக்கிறீர் ராஜா. அதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆண்டவரே. பாவிகளா இருக்கையிலே எங்கள் மேல் நீர் கிருபை வைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்கிறாச்சா. நீர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தள்ளுங்க சாமி. நாங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க, அதில் பலன் கொள்ள, உண்மை திட நம்பிக்கையோடு பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலையில உயர்வு வரவுக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ பணிகளை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நர்சஸ்க்காக ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய அன்பில நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய சத்தியத்தை சொல்லுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் போதகர்மார்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவள் எல்லாம் ஆசிரியத்து வழிநடத்துங்க சுவாமி. இந்த காலைக்கதி நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலைக்கதி நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்துகிற குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அதுக்கு துணையாக வேலை செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தல்லுங்க. அவருடைய வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேற்றித்தாங்க. அவள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை அவளுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறார் சுவாமி. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்தில் வந்து அடைகிற அந்த பெரிய ஸ்லாகியத்தினை எங்களுக்கு கிருபையாய் தர வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.